குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? டேர்ம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கல்ல. இயல் 1, 2 தானே எழுதியிருப்பீங்க. நல்லா எழுதியிருக்கீங்களா? நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இயல் 3 தானே. இயல் 3 நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாடறிந்து ஒழுகுதல் இன்னையோட தலைப்பு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு, அறிவு, பண்புன்ற பண்புகள்லாம் நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா? மனிதன் வந்து இதெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய உயர்ந்த பண்புகள். அன்பை வளர்க்கணும், அறிவை இருக்கணும், பண்பு. இந்த பண்புகள்லாம் வந்து மேலோட்டமாக பார்த்தோம்னா இதோட சொல்லோட பொருள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அன்புனா என்னன்னு எல்லாரும் தெரியும் தானே. அறிவுனா தெரியும். பண்பாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே மேலோட்டமான பொருளை வந்து சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நுட்பமான பொருள் இருக்கு அப்படின்னு கலித்தொகை பாடல்ல சொல்றாங்க. அன்புனா என்னன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம சொல்றது தான் அன்பு. ஆனால் அதுக்கு ஒரு நுட்பமான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் இன்னையோட பாட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கிளாஸ் அதை பார்த்துடலாமா? ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். அப்படின்னா வறியவர்களுக்கு, இல்லாதவங்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு உதவுதானா, உதவுவோம்ல, உதவி செய்கிறது தான் இல்வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. போற்றுதல், போற்றுதல்னா என்னப்பா? போற்றுதல்னா பாதுகாத்தல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமல். அப்படின்னா என்னன்னா நம்ம பாதுகாக்கணும். யாரை பாதுகாக்கணும்னா நம்ம மேலே அன்பாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பிரியாமல் பாதுகாக்கணும். நம்ம ஃப்ரெண்டே இருக்குங்க, ஒரு சின்ன தப்பு செஞ்சுருப்பான், அதனால அவனை வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படி சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரெண்டு கூட நம்ம பேசாமல் இருந்துடுறோம்ல, பிரிஞ்சிருவோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருந்தோம்னா அவங்கள வந்து நம்மளை பாதுகாக்கிறது வந்து நம்மளோட கடமை. பிரியாது வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பண்பு எனப்படுவது, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு என்ன சொல்கிறாங்கன்னா சான்றோர் காட்டிய வழியில் போகிறதுக்கு பேர் தான் பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்பு என்பது, அன்பு என்பது அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அப்படின்னா நம்ம அன்பு வந்து உறவினர்கள் மேலெல்லாம் என்னப்படக்கூடாது, வெறுப்பு இல்லாமல் அவங்க மேலேயும் நம்ம அன்பு காட்டணும். அடுத்து அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அப்படின்னா அறிவுள்ள மக்கள், இப்போ நம்ம அறிவுள்ள பெரியோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அறிவு இல்லாதவங்க சொல்கிறதையுமே காது கொடுத்து கேட்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, அவங்கள வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க, காது கொடுத்து. அவங்க வந்து அறிவே இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க சொல்கிறதையும் கேட்பாங்க. அதுக்கு தான் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை. செறிவுனா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே மறக்காமல் அதை காப்பாற்றணும். மறுக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. அதை வந்து நம்ம காப்பாற்றணும். வாக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க செறிவு அப்படின்னு. அடுத்து நிறை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க. மறைப்பொருளை வந்து பிறர் அறியாமல் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதான் இதோட பொருள். அடுத்து முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வௌவல். அப்படின்னா என்ன செய்யறதுன்னா, இப்போ குற்றம் செய்தவங்களுக்கு சரியான தண்டனை வழங்குவாங்கள்ல, முறை, அதுதான் முறை. குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனை, சரியான தண்டனை கொடுக்கறதுல அதை வந்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பொறை, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். போற்றாரை பொறுத்தல் அப்படின்னா என்னப்பா, நல்லா கவனிங்க. நம்மளை வந்து பொறுமை எனப்படுவது பொறுமைனா பொறைனா பொறுமை, சரியா? பொறுமை எனப்படுவது போற்றாரை. போற்றாரைனா என்னது, குறளில் படிச்சிருந்தோம்னா போற்றாரை இகழ்வாரை. அப்படின்னா நம்மளை வந்து திட்டுவாங்க இல்லையா, போற்றாரை இகழ்வாரை, அவங்கள தான். அவங்களையுமே நம்ம வந்து என்ன செய்யணும், பொறுத்துக்கணும். இந்த இடத்துல வரும் இல்லையா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு வரும்ல, அதுதான் போற்றாரை, சரியா? நம்மளோட இகழ்வாரையுமே
என்ன செய்யணும், பொறுத்துக்கணும். இந்த மாதிரி பண்புகளை வந்து நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நல்லந்துவனார். இப்ப சொல்லும் பொருளும் பார்த்திடலாம். அளந்தவர், வறியவர். அளந்தவர்னா என்னது? வறியவர். கிளை அப்படின்னா இந்த இடத்துல கிளை வந்து உறவினரை குறிக்குது. செராமை, வெறுக்காமை. செராமை என்னப்பா? வெறுக்காமை. நோன்றல், பொறுத்தல். போற்றார், பகைவர். கிளை, உறவினர். வேதையார், அறிவற்றவர். மறாஅமை, மறுக்காமை. பொறை, பொறுமை. இதுதான் இதோட பொருள். நான் மேலே சொன்னேன் இல்லையா, அதை தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பொருளாக கொடுத்துருப்பாங்க. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல். இல்லாதவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு உதவி செய்கிறதோட பேர் தான் இல்வாழ்வு. பாதுகாத்தல்ன்றது வந்து அன்புடையவரை பிரியாமல் வாழணும். பண்புனா என்னது? சான்றோர் காட்டிய வழியில நம்ம நடக்கணும். அன்பு வந்து தெரியும், உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் தான் அன்பு. அறிவுன்றது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் தான் அறிவு. அடுத்து செறிவு. செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து காப்பாற்றணும், மறுக்காமல் காப்பாற்றணும். நிறை. நிறைன்றது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காக்கிறது. முறைன்றது நீதிமுறை, முறை. குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குறது. பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரை பொறுத்தல். இந்த பண்புகளை வந்து நம்ம பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நூல்வெளி. நூல்வெளி வந்து கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. பார்த்தா கலித்தொகை எந்த நூல்களுள் ஒன்றுன்னு கேட்பாங்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று. திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்றுப்பா? 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றுதான் திருக்குறள். கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பாய் என்னும் பாவகையால் ஆன நூல். என்னாப்பான்னு கேட்பாங்க, கலிப்பான்னு சொல்லணும். கலிப்பா பாவகையால் ஆன நூல். இது 150 பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல்களை கொண்டது? 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. ஐவகை நிலம் இருக்கும்ல, என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது மாதிரி வருதா? குறிஞ்சி, முல்லை, மருத, நெய்தல், பாலை. அதோட களி சேர்த்துக்கோங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் இவரே. நெய்தற்களி இங்க இருக்கு இல்லையா, நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் இவரே. யாரு? நல்லந்துவனார். இதுல எதுகைனா என்னது? 2வது எழுத்து தான் எதுகை. இங்க பாருங்க, ஆற்றுதல், போற்றுதல். இதுல 2வது எழுத்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்களா, இற்றுன்னு கொடுத்துருக்காங்களா, ஆற்று, இற்று. அது இங்கேயும் அதே இருக்கு. ஸோ எதுகை வந்து என்னது? இற்று. அறிவு, செறிவு. இந்த இடத்துல ரீ இருக்கா? ரீ 2வது எழுத்து, அந்த ரீவும் எதுகை. அடுத்து நிறை, ரை. கடைசி இதுல 2வது எழுத்து தானே, அது எதுகை. எதுகை ஓகே. மோனைனா முதல் எழுத்து. இப்போ லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை எழுதுறதுக்கு என்ன வருது? நம்மை பொறுத்து கொள்ள வேண்டும். என்னப்பா? நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் என்ன எனப்படும்? நிறை எனப்படும். தான் ஆன்சர். மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பாடறிந்து. பாடு கூட்டல் அறிந்து. பாடறிந்து. டூ பிளஸ் என்னது? ட. பாடறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது. சேர்த்தெழுத கிடைப்பது முறை எனப்படுவது. இந்த ஆ இருக்கு இல்லையா, இதுதான் இதோட ஆன்சர். முறை எனப்படுவது. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்பயுமே சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகள்லாம் அந்த கூட்டலுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை தான் நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் சேர்த்தெழுதும் சரி பிரித்தெழுதுகளும் சரி அதுக்கு சரியான ஆன்சரை நம்ம பொருத்தி பார்க்க முடியும்.
பண்பு, அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவது யாது? பண்புனா என்ன? அன்புனா என்ன? சொல்லியிருந்தாங்களா? அன்பு வந்து எல்லாருக்கிட்ட என்ன இருக்கணும்? நம்மளோட விருந்தாளிகளை தான் சொல்லணும். நம்ம உறவினர்கள் மேல கோவப்படாமல் என்ன செய்யணும்? அவங்கள வந்து பார்க்கணும். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். பண்புனா சான்றோர் காட்டிய வழியில நடக்கணும். இதுதான். இதுல இருந்து இதுவரை எழுதிக்கோங்க. பண்புனா சான்றோர் காட்டிய வழியில நடக்கணும். அன்புனா உறவினர்களோட வெறுப்பின்றி வாழ்தல். அடுத்த கொஸ்டினுக்கு முறை பொறை எனப்படுவது என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது? முறைனா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேடணும். இங்க முறைனா எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க இருக்கு இல்லையா? நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் பாதுகாத்தல். முறைனா நீதிமுறையை தான் சொல்றாங்க. நிறை எனப்படுவது மறைபொருளை பாதுகாத்தல். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். இங்க வழங்குதல் வரையும் எழுதணும். உங்களுக்கு உங்க ஆசிரியர் எப்படி கைட் பண்றாங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். படிச்சு பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா கேட்டுட்டு நீங்க சேர்த்து எழுதலாம், தப்பு கிடையாது. சிறுவினா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நலந்தோனார் கூறும் விளக்கங்கள். இந்த குறள் இந்த என்ன சொல்லலாம், இந்த பாட்டுல சொன்ன அத்தனையுமே நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகள் தான். நீங்க எல்லாத்தையுமே கூட சேர்த்து எழுதலாம். உங்களுக்கு பிடிச்ச ஓன் சென்டென்ஸ்ல இவ்வளோ எழுத முடியல அப்படின்னா, இல்வாழ்வு வறியவர்களுக்கு உதவி செய்தல், பாதுகாத்தல், அன்புடையோரை பிரியாது வாழ்தல், பண்பு சான்றோர் கொட்ட வழியில் நடத்தல், அன்பு உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். இப்படி நீங்க உங்களுக்கு எந்த குட்டி லைன்ஸா எழுத முடியும் தோணுதோ அதை நீங்க எழுதலாம், தப்பு கிடையாது. கரெக்டா எழுதுங்க. நம்ம புரிஞ்சு படிச்சா போதும். அதுக்குரிய அர்த்தம் அதுதானே, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆசிரியர்கள். ஓகேவா? இதோட கிளாஸ் என்னது கம்ப்ளீட் ஆகுது. இயல் 3 பாடறிந்து ஒழுகுதல். எப்படி இருந்தது என்னோட கிளாஸ்ன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.